மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி பள்ளிவாசலில் முதலாம் ஆண்டு இரத்ததான முகாம் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்தம் வழங்கினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி காமராஜர் நகரில் பள்ளிவாசலில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி மஸ்ஜித் இ ரிஸ்வான் பள்ளிவாசல் சார்பில் முதலாம் ஆண்டு இரத்த தானம் முகாம் நடைபெற்றது. காமராஜ் நகரை பொறுத்தவரை தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதியாகும். இங்கு ஏராளமான தொழிலர்கள் உள்ளனர். இங்கு ஜாதி மதம் பேதமின்றி மக்கள் அனைவரும் ஒன்றாக வாழ்ந்து வரும் இருவர் மத நல்லிணக்கத்தில் வலியுறுத்தும் வகையில் பள்ளிவாசலில் நடைபெற்ற இரத்ததான முகாமில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். காமராஜ் நகர் குடியிருப்போர் நல சங்கம் மற்றும் விநாயகர் கோவில் பள்ளிவாசல் கத்தோலிக்கா கிறிஸ்துவ அன்பியம் அமைப்பு நிர்வாகிகள் உள்ளிட்டோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்திருந்தார்கள். முன்னதாக இந்த நிகழ்ச்சியினை 4வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அஸ்வா ஆறுமுகம் அவர்கள் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். மற்றும் இந்த நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர் சென்னப்பன், சீமராஜா, துரைசாமி, கோவிந்தராஜ், பாரதிய வெங்கடேஷ், முனுசாமி, லாரன்ஸ், கண்ணப்பன், கருப்பையா, ஜிலால் கான், யூசுப் ஷேக், நூர் முகமது, முனீர் பாய், அனல் ரகுமான், ஜமீர் இர்பான், பூ இஸ்ரகுமான், மகளிர் அணி, சாந்தி கண்ணப்பன் மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்பொழுது ஓசூர் காமராஜர் நகரில் நமது மாமன்ற உறுப்பினர் அவர்களின் தலைமையில் இரத்த தான முகாம் மற்றும் கண் பரிசோதனை முகாம் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இந்த முகாமை காமராஜர் நகர் குடியிருப்போர் நல சங்கம் மற்றும் கத்தோலிக்க அன்பியம் அமைப்பு, பள்ளிவாசல் நிர்வாகிகள் அனைவரும் பொது மத நல்லிணக்கத்தோடு நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. ஆதரவளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். காலை வணக்கம். இன்று காமராஜ் நகர் 4வது வார்டு மாபெரும் இரத்த தான முகாம், இலவச கண் பரிசோதனை முகாம் இன்று மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இந்த இரத்த தான முகாமில் தலைமை தாங்கி ஏற்றுக்கொண்டிருக்கும் நமது 4வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அஸ்வா ஆறுமுகம் அவர்கள் தலைமையிலும் மற்றும் காவேரி மருத்துவமனை அவர்களும் அகர்வால் கண் மருத்துவமனையும் இணைந்து இந்த முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காமராஜ் நகர் குடியிருப்போர் நலசங்க சார்பிலும், கோவில் கமிட்டி சார்பிலும், பள்ளி வாசல் மற்றும் கத்தோலிக்க கிறிஸ்துவ அன்பின் அமைப்பு நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த முகாம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் ஆகிட்டு இருப்பாங்க. இந்த டைம் 10 மணி நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்குது. மக்கள் இளைஞர்கள் ஆர்வத்துடன் இந்த இரத்த தான முகாமில் கலந்து கொண்டு தங்கள் இரத்த தானம் கொடுத்து பல உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து இந்த இரத்த தான முகாமில் கலந்து கொண்டிருக்காங்க. அவர்களுக்கும் எனது சார்பாக மற்றும் காமராஜ் நகர் சார்பாக மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சாயந்தரத்துக்குள்ள எத்தனை பேர் வருவாங்க? இன்னும் ஒரு 100 பேர் 150 பேர்லாம் வருவாங்க. கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. நிறைய பேர் தொழிற்சாலையிலேருந்து நிறைய பேர் கூட இருக்கிறாங்க. இன்னைக்கு சண்டே விடுமுறைனால நிறைய பேர் வர்றாங்க. கண்டிப்பாக ஒரு 165-70க்கு மேலே கண்டிப்பாக சாதனை படைப்போம். உங்கள் பேர் சார்? சென்னப்பன், காமராஜ் நகர் குடியிருப்போர் நலங்க இணை செயலாளர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் காமராஜர் நகரில் முதல் முறையாக காமராஜர் நகர் குடியிருப்போர் நல சங்கம் மற்றும் ஞானசக்தி விநாயகர் ஆலய கமிட்டி, பள்ளிவாசல் இஸ்லாமிய நண்பர்கள் மற்றும் கிறிஸ்துவ கத்தோலிக்க இயக்கம் 3 பேரும் இணைந்து மத நல்லிணத்திற்காக எல்லோரும் இணைந்து ஒற்றுமையாக இந்த ஏரியாவில் இருப்பதற்காக இரத்த தான முகாம், மாபெரும் இரத்த தான முகாமை ஏற்பாடு செய்துள்ளோம். அதன்படி அனைத்து மதத்தினரும் எந்த தயவுதாட்சியம் இல்லாமல் அவர்களாகவே முன்வந்து இரத்த தானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் கண் முகாமும் நடைபெற்று இருக்கிறது. அதிலும் பங்கெடுத்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இரத்த தான முகாமும் கண் முகாமையும் ஏற்பாடு செய்து கொடுத்த அனைத்து நல்ல உள்ளத்திற்கும் காமராஜ் நகர் குடியிருப்போர் நல சங்கம், ஞானசக்தி விநாயகர் சங்கம், பள்ளிவாசல் இஸ்லாமிய நண்பர்கள் மற்றும் கத்தோலிக்க கிறிஸ்துவ அமைப்பினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த ரத்தம் கொடுப்பதற்கு முன்வந்துள்ள அனைத்து நல்ல உள்ளத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஒவ்வொரு தோறும் ரத்தம் கொடுப்பது ஒவ்வொரு உயிரையும் காப்பாற்றுவதற்கு சமம். ஆகவே இந்த ரத்தம் கொடுத்த நல்ல உள்ளம் அத்தனை பேருக்கும் இந்த நல்ல நேரத்தில் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் மீண்டும் முறைமையை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.